மொழிப்போரில் திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு தான் பெருசு அப்படிங்கிறத முன்னெடுக்கக்கூடிய ஒரு கதை அம்சம் உள்ள படமா எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளா இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடும்போன கார்த்திக் போன்றவர் கூட இந்த படத்தை வரவேற்பதோடு திராவிடம் பேசினாலும் அது தமிழர்களுக்கு பயன்படக்கூடிய படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு 1965 மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்திய அந்த மொழிப்போர் வரலாறு நமக்கு தெரியும். அதனை ஒரு முதலீடாக வைத்து 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதும் நமக்கு தெரியும். அதை வரவேற்கிறோம் அப்படின்னா அந்த வரலாறு தெரிய வேண்டிய வரலாறு தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பெரியாரை முன்னிறுத்தி நிறைய விடயங்கள் செய்யறா சொல்றீங்க. அப்ப முன்னிறுத்தி செய்யக்கூடியவர்களை நம்ம எதிர்க்க வச்சுட்டு பெரியாரை எதிர்க்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பெரியாரின் காலகட்டத்தில் அவர் செஞ்ச செயல்களை, பெரியார் என்கின்ற ஒரு பிம்பத்தை, ஒரு தலைவரை நீங்க கேடயமாக பயன்படுத்தி தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஆள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் எப்படி திராவிடமோ அப்படியே ஒரு தலைவராக ஈவேரா அவர்களை பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியுது. பிராமண கடப்பாறை நீங்க சொல்லக்கூடிய திராவிடம் எவ்வளவு தமிழுக்கு தீது செய்தோ அதே அளவுக்கான தீதை பிராமணமும் ஆரிய சித்தாந்தமும் தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்கிறார். பிராமணரை வைத்து பிராமணியத்தை ஒழிப்போம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி பிராமண கடப்பாறையை வைத்து திராவிடத்தை வேற இருப்போம் அப்படின்னா இதுல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, பழனி பாபா ஒருபடி கூடுதலா என்ன சொல்றாருன்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காத எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இன்னும் அது அந்த காணொலிகள் போயிட்டு இருக்கு. சோ இது ஒரு பக்கம். இதையெல்லாம் கூட நம்ம விமர்சன ரீதியா இருக்கிறோம். கடந்துலாம் போக முடியாது. ஐயா பழனி பாபா அவர்கள் இல்ல எல்லாமே சரிங்க. நீங்க தூக்கி பிடிக்கிறவங்க தவறு செய்யறாங்கன்றதால அந்த தூக்கி பிடிக்கப்பட்ட தலைவர்கள் தவறுன்னு நீங்க உடைக்க முடியாது. இல்லங்க, அவர் அப்படிலாம் பேசவே இல்லை. நீங்க அவர் பேசாதது நீங்க பேசுறீங்க, அவர் பேசுனதை பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டுமே நாம் தமிழருடைய வேலை திட்டமா போயிட்டு இருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தொடர் விமர்சனங்கள் நீங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. நிறைய தலைவர்கள் இது எதுவுமே உண்மை இல்லைங்க, பொய்ங்க நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கிறோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற இடத்துலதான் நான். கடந்த காலத்துல தமிழ் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் எவ்வளவு ஐயா ஈவேரா அவர்களுடைய முரண்பாடுகளை எடுத்து தமிழ் மண்ணில் தொடர்ச்சியாக எழுதி வந்தாருன்னு நமக்கு தெரியும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. வணக்கம்க்கா. பெரியாரிய ஆதரவுல ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக பெரியாரிய எதிர்ப்பை மிக தீவிரமாக, அதாவது RSS பாஜகவிட கூட அதிகமான தீவிர போக்கோட எதிர்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எங்க உருவானது இந்த மாற்றம்? உங்க கேள்வியில தொடக்கத்திலே நீங்க பெரியாரின் ஆதரவுல தொடங்கின நாம் தமிழ் கட்சின்னு சொன்னீங்க. இல்ல, இந்த இனத்தின் இறப்பு மரணங்களின் குவியலின் மேலதான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. 2009 இனப்படுகொலை, ஈழ இனப்படுகொலை நடந்தது. அதற்கு பிறகு நம்ம கிட்டத்தட்ட 2 லட்சம் தமிழர்களை இழந்தோம். அந்த அனல், அந்த கொதிப்பு, அந்த கோபம், அந்த அறச்சீற்றம் ஒரு கட்சியாக உருமாறுச்சு. அதுதான் 2010 நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு இயக்கமாக தொடங்கி பிற்காலத்துல அது கட்சியாக மாறி பொது தேர்தல்களை சந்திச்சோம். ஆனால் நீங்க சொன்னது போலவே ஐயா ஈவேரா அவர்களை நாம வணக்கம் செலுத்திட்டு தான் இருந்தோம். அவங்களுக்கும் புகழஞ்சலிய எல்லா நம்மளுடைய முன்னத்தியர்களுக்கு வணக்கம் செலுத்துவது போல, அவர்களுடைய நினைவை போற்றுவது போல ஐயா ஈவேரா அவர்களுக்கும் செலுத்திட்டு தான் இருந்தோம். ஆனால் காலத்தினுடைய இந்த ஓட்டத்துல, இந்த குறைந்த 15 ஆண்டு கால கட்டத்துல நாம மீள்வாசிப்பு செய்யும் போது தமிழர்கள் எங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், எங்கெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது தமிழர்களை முற்று முழுதாக பெரியார் என்கின்ற ஒரு பிம்பத்தை, ஒரு தலைவரை நீங்க கேடயமாக பயன்படுத்தி தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஆள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் எப்படி திராவிடமோ அப்படியே ஒரு தலைவராக ஈவேரா அவர்களை பயன்படுத்திட்டீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியுது.
அதையே நம்ம இன்னைக்கு வந்து எடுத்து முன்வைத்து நம்ம பேசுறோம். இப்ப வந்து நீங்க எல்லாவற்றிற்கும், அதாவது எல்லாவற்றிற்குமான அருமருந்து ஐயா ஈவேரா தான் அப்படின்னு சொல்வதில் தான் நம்ம எதிர்க்கிறோம். ஐயா ஈவேராவும் ஒரு சில விஷயத்துல பங்கெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுல நமக்கு இன்னைக்கும் மறுப்பு இல்லை. இல்ல, ஆரம்ப காலங்களில் ஈவேராவின் பங்களிப்பு மறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப சமீபம் முற்றுமுழுதாகவே வந்து பிராமண கடப்பாறை கொண்டு பெரியார் இயக்கத்தின் திராவிடத்தின் தகர்ப்போம்ங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி பெரியாரை முன்னிறுத்தி வந்து நிறைய விடயங்கள் செய்யறா சொல்றீங்க. அப்ப முன்னிறுத்தி செய்யக்கூடியவர்களை நம்ம எதிர்க்க வச்சுட்டு பெரியாரை எதிர்க்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பெரியாரின் காலகட்டத்தில் அவர் செஞ்ச செயல்களை இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளோடு இயக்கவாதிகளோடு ஒப்பிட்டு அவரை நம்ம விமர்சிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்ல, பெரியாரை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அரசியலையும் விமர்சிக்கிறோம். அதே மாதிரி பெரியார் அவர்கள் செய்த முரண்பாடுகளையும் எடுத்து முன்னாடி வைக்கிறோம். இப்ப நாங்க முரண்பாடுகளை முன்னுக்கு வைக்கிறோம். மீள் ஆய்வு செய்யும் போது, நம்ம வந்து மீள் வாசிப்பு செய்யும் போது ஐயா பெரியார் அவர்களுக்கும் பல சறுக்கல்கள் இருந்திருக்குது. ஒண்ணுமில்ல, உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இனத்தின் இழிவு தாழ்வு நீங்கிறதுக்கு இஸ்லாமே அருமருந்துன்னு சொன்னவர் ஐயா ஈவேரா அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல ஒத்துக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன காலகட்டம் 1930 காலகட்டத்துல சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு அவர் ஐயா ஜின்னா அவர்களோட முரண்பட்ட பிறகு பிற்காலத்துல 1960 காலகட்டங்கள்ல அதே இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. பார்ப்பனர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அதிக வாய்ப்பு கொடுத்து வந்தோம். அது சாணியை மிதிக்க நினைத்து மலத்தின் மீது மிதித்த கதையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத அதே ஐயா ஈவேரா அவர்கள் தான் சொல்றாங்க அப்படிங்கறத எடுத்து முன்னாடி வைக்கிறோம். இல்லைங்க, அவர் அப்படிலாம் பேசவே இல்லை. நீங்க அவர் பேசாததை நீங்க பேசுறீங்க, அவர் பேசுனதை பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க வந்து சரி அவர் பேசல அப்படிங்கறத ஒத்துக்கிறோம். அவர் பேசிருக்கிறாருங்கிறதுக்கு எண்ணற்ற சான்றுகள், விடுதலை, முரசொலி பத்திரிகைகள், தலையங்கங்களாக அவர் எழுதிய மொழி போன்ற புத்தகங்கள்லயும் நமக்கு வெளியில இருக்கிறத நாங்க எடுத்து சொல்றோம். அவங்க அது மறுதளிக்கிறதுக்கு காரணங்கள் இல்லாம நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும் அப்படிங்கறனால நாங்க மாத்தி மாத்தி பேசுவோம் அப்படிங்கிற இந்த பொய்யான செய்தியை கடத்திட்டு வராங்க அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட குட்டிச்சுவரை வந்து தவிர்ப்போம் அப்படின்னு தாய்மகன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. இப்ப இது எதனால உருவாகுது இந்த பேச்சு அப்படின்னு சொன்னா, விஜில் என்கின்ற அமைப்பு பாரதியை புகழ் பாடுவதற்காக தாய்மகன் சீமான் அவர்களை அழைப்பு விடுக்குது. அந்த அமைப்பு இதற்கு முன்பு காலகட்டங்கள்ல திராவிட இயக்கத்தை சார்ந்த ஐயா நன்னன் போன்றவர்களை, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களை, இந்துராம் போன்ற பொதுவான துறையில இருந்தவர்களை எல்லாரையும் வந்து அழைத்து அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடை அமைத்து அவர்களை வரவழைப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அந்த கூட்டத்துல தாய்மகன் சீமான் அவர்கள் பேசுறாங்க. என்ன தலைப்புல பேசுறாங்க? பெரும்பாவலன் பாரதியை புகழ் பாடுவதற்காக அழைக்கிறாங்க. காக்கை குருவி நம் சாதி, மேல் கடலும் மலையும் எங்கள் வானம், நோக்கு நோக்கு களி ஆட்டம்னு பாடுறாரு. எல்லாமே எங்களுடைய காக்கைக்கும் குருவிக்கும் அரசியல் பேசிய ஒரு கவிஞனாக பாரதி இருக்கிறான். பொருளியல் விடுதலை எப்படி பாடுறாருன்னு பாருங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாடுறாரு. மொழியின் மீது பற்று கொண்ட பாரதி சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா அப்படிங்கிறாரு. இப்படி எல்லா பெண் விடுதலை பாடுறாரு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாக சொல்லி பெண்களுக்கான பெண்ணிய விடுதலையை பாடுறாரு. அப்படி எல்லாவற்றையும் பாடிய பாரதியை புகழும் போது ஒப்புக்கு நம்ம ஈவேரா ஐயா அவர்களை எடுக்கணும். ஏன்னா ஈவேரா அவர்களுக்கு வந்து எந்த நிலைப்பாட்டிலுமே நிரந்தரமான ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு இருந்ததில்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவர்களுடைய மொழிப்பற்று. தேச அபிமானம், மொழி அபிமானம், இன அபிமானம், எனக்கு எந்த அபிமானமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஐயா ஈவேரா அவர்கள்னா, எதுக்கு தமிழ் பைத்தியங்களா இருக்கீங்க, தாய்ப்பால் பைத்தியங்களா இருக்கீங்க, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கள அப்படின்னு சொல்றாரு. அதே ஐயா ஈவேரா அவர்கள் தான், நீங்க தமிழ் மொழியை கட்டிட்டு அழுகுறதை நிப்பாட்டுங்க, ஆங்கிலத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரி கிட்ட கூட பேசுங்க. இப்ப இந்த மொழி என்பது வெறும் நீங்க ஒரு தொடர்பு கருவியாகவோ ஒரு கல்விக்காகவோ இல்ல அதை வந்து உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு பார்வையில பார்க்கிறீங்க, அணுகுறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பிழையானது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பொது உடைமை சித்தாந்தத்தை பத்தி ஐயா ஈவேரா அவர்கள் பல இடங்கள்ல பேசியது உண்டு. ஜெர்மனி, ரஷ்யாவில வந்து அங்க இருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்தை விவாதிக்கிறதுக்கு பயன்பாடாக இருந்தது இன்னைக்கு தமிழ் மொழி. அப்போ
விஞ்ஞான ரீதியில விஞ்ஞான மொழிதான் அவருக்கு வந்து சிறந்த மொழி அப்படின்னா, அன்னைக்கு பொது உடைமை சித்தாந்தத்தை விஞ்ஞான சித்தாந்தத்தை பேசுவதற்கு ஒரு மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. இது எல்லாத்தையும் மறைத்துட்டு மொழி உணர்வே மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைத்ததுல அவர் செய்த சாதனை, அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக தமிழ் எங்கேயுமே இல்லைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ் அப்படிங்கிறது ஏடுகள்லையும் நீங்க சுவடுகள்லையும் இருக்கே தவிர்த்து இது எதுவுமே உண்மை இல்லைங்க, பொய்ங்க நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு சொன்னா விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஐயா பெரியார் ஈவேரா அவர்களுடைய எழுத்துக்களையும் பேச்சுகளையும் நாட்டுடைமை ஆக்குங்கன்னு சொல்றோம். இதுல எல்லா விதத்திலும் தார்மீகமாக நாங்க கேள்வி கேட்கிறோம், நீங்க அதற்கு பதில் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற இடத்துலதான் நாம் தமிழ் கட்சி விவாதிக்கிறதை தவிர்த்து தனிமனித விமர்சனங்களை இங்க வந்து தொடுக்குவதும் என்ன சொல்றது தூக்கி எறிவதும் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல, பொதுப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க பாரதி மேடைகள்ல வந்து பாரதியார் புகழ் பாடுவதோ அல்லது பாரதியாரின் தமிழ் உணர்வை தமிழ் வழியில பேசுறதோ விவாதத்துக்குரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, நீங்க வந்து பிராமண கடப்பாறை அப்படிங்கிறது நீங்க தமிழ் தேசிய கடப்பாறையாவோ அல்லது நீங்க பாரதியையும் பிராமணராகத்தான் ஏற்கிறதா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்க பிராமண கடப்பாறை, நீங்க சொல்லக்கூடிய திராவிடம் எவ்வளவு தமிழுக்கு தீது செய்தோ அதே அளவுக்கான தீதை பிராமணமும் ஆரிய சித்தாந்தமும் தமிழ்நாட்டுல வந்து இனிமேல் தீர்க்கல. இப்போ இந்த பிராமணர்களை ஐயா ஈவேரா அவர்களாக இருக்கட்டும் இல்ல அதற்கு பிறகு வந்த தலைவர்களாக இருக்கட்டும் எதிர்க்கல, சரியா? சரி, நாம அதை சொன்ன தப்பா இருந்தா பிராமணர்களை நாங்க எதிர்க்கல, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். இப்ப ஐயா அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, பிராமணரை வைத்து பிராமணியத்தை ஒழிப்போம் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி பிராமண கடப்பாறையை வைத்து திராவிடத்தை வேறறுப்போம் அப்படின்னா இதுல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, எண்ணற்ற நமக்கு முன்னோடிகள் இருக்கிறாங்க. நீங்க ஐயா வைத்தியநாத ஐயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோவில் நுழைவு போராட்டத்தை செய்து பெரிய புரட்சியை செய்தவர். இவங்கதான் ஐயா வைக்கம் போராட்ட வீரராக ஐயா பெரியார் ஈவேரா அவர்களை மட்டும்தான் காண்பிக்கிறீங்க. ஆனா ஐயா வைத்தியநாத ஐயரும் செய்திருக்கிறார், அதற்கு முன்னாடி ஐயா அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் செய்திருக்கிறார். அப்ப கோவில் நுழைவு போராட்டத்தை ஒரு பிராமணர் செய்திருக்கிறார் அப்படின்னா நீங்க உணர்ந்துக்கணும். அப்ப அந்த பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட குடிச்சவரை தகர்ப்போங்கிறோம். நீங்க அதே மாதிரி சாமிநாத ஐயர் எடுத்துக்கோங்க, எத்தனையோ ஓலைச்சுவடி தமிழ் ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்து திருப்பியும் நாங்க வந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெரும்பாடு பெரும் அர்ப்பணிப்பு அந்த துறையில செய்திருக்கிறார். அந்த பிராமண கடப்பாறையை வைத்து திராவிடர் குட்டிச்சோரை தரைமட்டமாக்குங்கிறோம். ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமான்னு பாடிய பாரதி என்கின்ற பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட குட்டிச்சோரை தகர்ப்போம்னு சொல்றோம். இப்படி பரிதிமார் கலைஞர் உங்களுக்கு தெரியும், அவருடைய பேரையே வந்து பரிதிமார் கலைஞர் தமிழ் பேரை மாத்திட்டவர் தெரியும். இப்படி எண்ணற்ற பிராமணர்கள் தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிடர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, இவர் வந்து பிராமண மேடையில பேசிட்டாரு. இன்னைக்கு பிராமண RSS அமைப்புல இருந்த ஐயா மைத்ரேயன் அவர்கள் திமுகவுல இருக்கிறாங்களே, முக்கியமான பொறுப்புல அங்கம் வகிக்கிறாங்களே. ஐயா SV சேகர் அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்களே, அவங்களுடைய அப்பாவுக்குன்னு தனி பேரையே வந்து ஒரு தெருவுக்கு வெப்புன்னு சொல்றாங்களே. இதே மாதிரி ஒன்றிய பாஜக வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய RSS நம்பக்கூடிய கிளையாக இருக்கக்கூடிய பாஜக அவருடைய மத்திய அமைச்சரவையில் இருந்த ஐயா ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இங்கே இவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு அவர்களை கெஸ்ட் அழைத்த எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கே. ஐயா கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக நீங்க ஐயா ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்தீங்க தானே, மறுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறப்பதற்காக எத்தனையோ இங்க 2021 நீங்க மருத்துவமனை திறந்து வைக்கிறதுக்காக அங்கிருந்து ஒன்றியத்திலிருந்து பாஜகவின் அமைச்சர்களை இங்க கூப்பிடுறீங்க. நீங்க கேலோ இந்தியா இல்ல செஸ் ஒலிம்பியாட்னா மோடி அவர்களை உடனடியாக அழைக்கிறீங்க. இப்படி எல்லா விதத்திலையும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்க சொல்லக்கூடிய பாசிசவாதிகள் இல்ல பாசிஸ்டுகள் இல்லைன்னா மதப்பிளவுவாதிகளை உங்களுடைய தேவைக்காக இல்ல உங்களுடைய லாபத்துக்காக அவர்களை வந்து நீங்க இங்க வர வச்சு அவங்களுக்கான சிவப்பு கம்பளத்தை விரிக்கிறீங்க. நாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு மேடைக்கு போய் அங்க எந்த இடத்துலயும் பாஜகவையும் RSSையும் போற்றல, அங்க எந்த இடத்துலயும் அவர்களை வந்து நாங்க
அவங்களுடைய திட்டங்கள் சிறப்பு அப்படின்னு நம்ம எந்த இடத்துலயும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வரல. மாறாக பாரதி என்கின்ற பொது பாவலனை, அந்த பாரதியை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எத்தனை இடத்துல புகழ்ந்திருக்கிறாரு நமக்கு தெரியுமா? அதாவது எட்டயபுரத்தில் 2 பிரசவம், 1 பாரதி மற்றொன்று தமிழ் என்று பாடியவர் யார் தெரியுமா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அப்படி பாரதிதாசன் எத்தனையோ இடங்கள்ல பாரதிய தமிழ் போல ஒரு தமிழே மறுபிறவி செய்தது போல பாரதி அப்படின்னு எத்தனையோ இடத்துல புகழ்ந்து இருக்கிறார். அப்படி 2 கடந்த தமிழ் இலக்கியத்திற்கு புத்துணர்வு பாய்ச்சிய பாரதியை தமிழ் தொண்டாற்றினார் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்க பாடினோம் அப்படின்னா, எங்களை சங்கி என்கின்ற முத்திரையில் நீங்க ஒரு கட்டத்துல ஒரு வட்டத்துக்குள்ள அடைப்பீங்க அப்படின்னா அதை நாங்க எதிர்க்கிறோம், அதை நாங்க கண்டிக்கிறோம். அதற்கு எதிர்வினையை ரொம்ப மரியாதையாக முன் வச்சுக்கல. பாரதியார் திமுக அதிமுக இடத்துல புறக்கணிச்சது இல்லை. ஏன்னா அரசுகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் பாரதியாருடைய பிறந்தநாள் அரசு சார்பில் இன்றைக்கு இந்த ஆண்டு கூட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே கலந்துகிட்டு இருப்பாங்க. இங்க பிரச்சனை பாரதியாரோ அந்த இதுவும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அதாவது நீங்க பிராமண கடப்பாறை என்கிற வார்த்தைகள் இவ்வளவு ஆண்டு காலமா தமிழ் சமூகத்தை சாதியாக அடிமைப்படுத்தி வச்சு பிராமணர்களை நீங்கள் தூக்கி கொண்டாடுவதாக அமைது அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. அண்ணா அவர்கள் பிராமணரை அண்ணாவுடைய கொள்கை நீங்க முழுமையா ஏற்கவே இல்லை. நீங்க எல்லாவற்றுக்கும் அண்ணாவை முன்னுதாரணம் காட்டுறதே இதா இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பிராமண ஒரு பிராமண கடப்பாறை, அது வர்ணாசிரம அடிப்படையில இருக்கிறது தான் பிராமண கோட்பாடு. அப்படி அதை எடுத்து நீங்க திராவிடத்தை வீழ்த்தலாமா நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் அவர்களும் திராவிடத்தை, அதாவது பிராமணியத்தை எதிர்த்தவர் தானே. ஆனா அவரும் பிராமணரை வைத்து பிராமணியத்தை நாங்கள் ஒழிப்போம்னு சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த தரப்புல தானே இந்த வாதம் எங்கள் மீது வைக்கப்படுது. அப்ப நாங்க கேட்கிற இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் அதற்கு உதாரணங்கள் முன்னாடி வச்சுட்டேன். பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர் அப்படின்னு எண்ணற்ற பெருமக்கள் தமிழ் தொண்டாற்றியவர்கள் இருக்கிறாங்கல்ல. அதைத்தான் நாங்கள் சான்று. இது ஒரு புறம் இருந்தாலும் நீங்க பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தீங்க. அதுல நீங்க வைக்கக்கூடிய ஆணைமுத்து ஐயாவா இருக்கட்டும், பழனி பாபா, இந்த பக்கம் பழனி பாபா ஐயாவா இருக்கட்டும், இருவருமே இறுதி வரை பெரியாரிய கருத்தியலாளராக தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டோம். இன்னும் பழனி பாபா ஒருபடி கூடுதலா என்ன சொல்றாருன்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காத எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து இன்னும் அது அந்த காணொலிகள் போயிட்டு இருக்கு. சோ இது ஒரு பக்கம். இதையெல்லாம் கூட நம்ம விமர்சன ரீதியாக எடுத்துவோம். நடைமுறைக்குள்ள திருமாவளவன் ராமதாஸ் எங்களுடைய பெரியார்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஏன் இதே திருமாவளவன் ராமதாஸ் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளை கூட நாம் தமிழர் கட்சி குறைந்தபட்சம் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவா வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க அந்த கேள்வியை கடந்து எல்லாம் போக முடியாது. ஐயா பழனி பாபா அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கர் அவர்களையும் நீங்க ஏத்துக்கல அப்படின்னா நீங்க என்னவா இருக்க முடியாது? அவனை நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்றாருன்றதா அப்படின்னு சொன்னவர் தான் பிற்காலங்கள்ல. இது முன்னாடி சொன்னாரா, இறுதி காலத்துல நான் நம்பி ஏமாந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியாத அளவுக்கு 25 வருஷ காலம் நான் திமுகவுக்கு தொண்டனா இருந்திருக்கேன். அவங்களுக்காக அரும்பாடுபட்டிருக்கேன். நான் சொல்றேன், திமுக மாதிரி ஒரு அயோக்கிய கூட்டம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஏமாத்து கூட்டம் கிடையவே கிடையாது. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா குஷ்பு கூடயும் சில்க் ஸ்மிதா கூடயும் கூட கூட்டணி வைப்பாங்க. கொள்கையற்றவர்கள் தான் திமுகவினர் அப்படின்னு சொன்னது அதே ஐயா பழனி பாபா அவர்கள். அதனால அவரை கொண்டு உதாரணத்துக்கு எடுத்து வைக்க மீண்டும் மீண்டும் நீ திமுகவும் பெரியாரையும் தான் இணைச்சு பேசுற மாதிரி இருக்கு. பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு பெரியாருடைய கருத்தியில சொல்லாம திமுகவுடைய கருத்து. இப்ப பழனி பாபா ஐயா பெரியார் குறித்து விமர்சிச்சிருக்காரான்னு பதில் சொல்லிருந்தோம். அது சரியா இருக்கும் இல்லையா அந்த வாதத்துக்கு? அவர் திமுக ஆதரிச்சா நம்ம சொல்லல, பெரியாரை ஏற்காதவர்களை நம்பாதீங்க பழனி பாபா சொன்னதா நம்ம சொல்றோம். அந்த இடத்துல பழனி பாபா பெரியாரை எதிர்த்துல மறுதளிச்சிருக்கிறார். திராவிடர் கழகமே பெரியாரை பத்தி பேசு. திராவிடர் கழகமே இளம் பெரியார் ஒத்துக்கிறீங்க. இருங்க சொல்லிருச்சு. இன்னைக்கு யார் பெரியார அதிகமா தூக்கி பிடிக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இது பெரியார் மண், இது சமூக நீதி காத்த மண், இது பெண்ணியம் பேசப்பட்ட பெரியார் மண் யார் அடிக்கடி எடுத்து சொல்றது? இல்ல எல்லாமே சரிங்க. நீங்க தூக்கி பிடிக்கிறவங்க தவறு செய்யறான்றதால அந்த தூக்கி பிடிக்கப்பட்ட தலைவர்கள் தவறுன்னு நீங்க உடைக்க முடியாது. உங்களுடைய கேள்விகள்லயே அந்த சர்க்கிள்கள் இருக்கு. பாருங்க, நாங்க தலைவரை உடைக்கிறோம் இல்ல, தலைவர் ஐயா பெரியார் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அது விவாதிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைஞ்சிருக்கிறாரு. அவர் மீது சர்க்கிள்கள் இருக்கு, அவர் மீது கிரிட்டிசிசம் இருக்கு, அவர் மீது முரண்கள் இருக்கு. அவர் ஒரு முரண்பாடுகளின் மூட்டின்னு நம்ம சொல்றோம். அதற்கு அவர் பேசியதே உதாரணங்களாக முன்வைக்கிறோம். அவர் பேசினே நீங்க எடுத்துவீங்க.
நாங்க அவரை வந்து உட்கார்ந்து போட்டு நான் திட்டிட்டு இல்லையே, நான் அவர் இதெல்லாம் பேசிருக்காரு அதுவே அது மட்டுமே நாம் தமிழருடைய வேலை திட்டமா போயிட்டு இருக்கு. சமீப காலமா பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தொடர் விமர்சனங்கள் வந்து நீங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, நிறைய தலைவர்கள் கிட்ட முரண்பட்ட இது இருக்கு. இல்ல நீங்க சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள் சொல்லுங்களேன். இப்ப நீங்க திருப்பரங்குன்ற விவகாரமா இருக்கு, அந்த பிரச்சனையில நாங்க நிக்கலையா? என்ன கருத்து சொல்றதோட கடந்து போயிருக்கு, ஒரு கருத்தோட கடந்து போயிருங்க. ஆனா பெரியாரியம் என்று வந்தா மட்டும் அது ஒரு நீண்ட விவாத பொருளாக நீண்ட காலமா எங்க பாத்தீங்க? நேற்று கூட அண்ணன் பேசியிருக்காரு. அதாவது அதே கருத்தை வந்து முதல்ல வந்த தீர்ப்பு ஒன்றாகவும் நேற்று ஒரு தீர்ப்பு, நேற்று அவர் பேசுறது முழுசா கேட்டீங்கன்னா அது ஒரு மாற்றி தான் அவர் பேசியிருக்காரு. அது அவருடைய கருத்து மாற்றமா இருக்கு. அது நம்ம அது குறித்து அடுத்த விட எடுத்துக்கொள்வோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இது இல்லாம நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது இருக்கு. நம்ம அதுக்கான விஷயங்கள் பேசாம இல்ல சகோதரர், நீங்க சொல்ற இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி நாங்கள் அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றீங்கல்ல, அதே திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி நாங்க அட்ரஸ் பண்ணதுக்கு எண்ணற்ற சாட்சிகள் நீங்க சொல்லக்கூடிய கூட்டங்கள்லயே இருக்கு. இவங்களை பத்தி பேசணும்னா அதை பத்தியும் பேசிருக்கோம், அதை பத்தி பேசினா இது எல்லாமே சின்ன சின்ன தொகுப்புகளாக போயிருக்காங்க. அதனால நாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருந்திருக்கோம், திருப்பரங்குன்றம் பிரச்சனையா இருந்திருக்கோம், என்ன சிக்கலுக்கு செவிலியர்கள் பிரச்சனையா இருந்திருக்கும், ஆசிரியர்கள் பிரச்சனையா கூட போய் நின்றுருக்கும், ஜாக்டோஜியோ பிரச்சனையா கூட போய் நின்றுருக்கும். களத்துல எல்லா பொது சிக்கல்களுக்கும் எந்த அரசியல் கட்சி தேவேந்திர குல வேளாளர் மக்களை பட்டியல இருந்து நீக்கணும்னு சொல்லி எது போராடிச்சு, எது பஞ்சம நில மீட்புக்காக போராடிச்சு, எந்த கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு பேசி தனியா கூட்டம் போட்டு போராடுது, பேரணி நடத்துது, எல்லாவற்றுக்கும் நாங்க பேசியிருக்கிறோம். நீங்க எதை பேச்சு பொருளை ஆக்கணும், எதை வந்து சைலண்டா ஆக்கணுங்கிறது தெரிந்தவர்கள், நுட்பவாதிகள், அதைத்தான் பண்றீங்க. ஏன்னா இங்க யாருமே பெரியாரை எடுத்து பேசுறதுக்கு இல்ல, அவர் சொன்ன விமர்சனங்களை எடுத்து பேசக்கூடிய துணிவற்றவர்களாக இருக்கிறாங்க. நாங்க எடுத்து பேசுறோம், எங்களுக்கு எந்த பயமும் இல்ல, எங்களுக்கு எந்த சார்பு நிலையும் இல்ல. ஏன்னா நாங்க யாரு கூடயும் சமரசம் பண்ணிட்டு நிக்கல. ஐயோ இவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறோமே அப்படின்னு இன்னைக்கு அமைதியா இருக்கிறவர்கள் தான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்ந்தவர்கள். கடந்த காலத்துல தமிழ் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் எவ்வளவு ஐயா ஈவேரா அவர்களுடைய முரண்பாடுகளை எடுத்து தமிழ் மண்ணில் தொடர்ச்சியாக எழுதி வந்தாருன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட்டணிங்கிற காரணத்தினால தான் அமைதியா இருக்கீங்க, இன்னைக்கு நிலைப்பாடு வேற இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு ஐயங்களோ எந்த ஒரு என்ன சொல்றது ஐயோ நம்ம வந்து இத பேசினா நமக்கு தப்பா இருமோ அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கு. நாங்க பின்னாடி நிக்கணும் அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லை. நேர்மையாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஏற்கனவே நடந்த விஷயங்களுக்கும் எடுத்து பேசக்கூடிய ஒரே கட்சியாக நாங்க இருக்கிறோம். இப்ப பராசக்தி படத்துடைய அந்த படம் வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா மொழிப்போரை பேசுவதா சொல்லி மொழிப்போரில் திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு தான் பெருசு அப்படிங்கிறத முன்னெடுக்கக்கூடிய ஒரு கதையம்சம் உள்ள படமா எடுத்திருக்காங்க. அதுல வர வசனங்கள், ஒரு சில வசனங்கள் கூட பாத்தீங்கன்னா நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதும் அண்ணா அவர்கள் வந்து பேசுவது போன்ற சில வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளா இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடும்போன கார்த்திக் போன்றவர் கூட இந்த படத்தை வந்து வரவேற்பதோடு திராவிடம் பேசினாலும் அது தமிழர்களுக்கு பயன்படக்கூடிய படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது ஒரு முழுக்க வரலாற்று பிரிவு கொண்ட ஒரு படமா வெளிப்படையா பார்க்கும்போது தெரிகிற ஒரு படத்தை, அதுவும் கருணாநிதியின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்படக்கூடிய ஒரு மொழிப்போர்ல கருணாநிதி தான் முக்கிய பங்காளரா இருக்கு. நமக்கு 1965 மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்திய அந்த மொழிப்போர் வரலாறு நமக்கு தெரியும். அதனை வந்து ஒரு முதலீடாக வைத்து 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதும் நமக்கு தெரியும். ஆனால் மொழிப்போர் உண்மையானது, ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் மரணித்தது உண்மையானது, மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது உண்மையானது, மொழி பற்று இந்த மண்ணில் இயற்கையாகவே தமிழர்களுக்கு இந்த ரத்தத்தில் இருப்பது என்பது உண்மையானது. அந்த வரலாற்று எவ்வளவு தூரம் இவங்க வந்து சரியா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. அதை வரவேற்கிறோம் அப்படின்னா அந்த வரலாறு தெரிய வேண்டிய வரலாறு தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அது எப்படி திமுக வந்து தன்மையப்படுத்திக்கிச்சு, அதை வைத்து எப்படி அவங்க வந்து இன்னைக்கு அரசியல்ல வந்து தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து உடைக்கிறதுக்கான காலமும் தேவையும். சீமானோட தொகுதி இருந்தா ரொம்ப நாளா சஸ்பென்ஸ் ஆகி வச்சிட்டு இருக்கீங்களே, அது குறித்து ஏதாவது ஒரு நேர்காணலா சொல்ல முடியுங்களா? இந்த கிட்டையாவது February 21 கட்டாயம் உங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி, நன்றி. நன்றி.